இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வரும் கண்டிப்பாக. அந்நேரம் யாருக்கு முக்கியத்துவம் என்ன மாதிரி கிடைக்கும் தெரியாது. தெரிஞ்ச இடத்துல கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன், அந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இருங்க, இந்த சன்செட் மாதிரி டைம், அதாவது இந்த நேரங்களுக்கு உங்களுக்கு சரி ஒரு 5 மணி போல இந்த சன்செட்டை நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் இருக்காங்க. இங்கே சிங்கள மக்கள் தமிழ் மக்களோட சந்தோஷமாக தான் பழகுறாங்க, கதைக்காங்க. கடையில் இருக்குது ஒரு சிங்கள கிராமமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடற்கரை ஓரமாக ஒரு கடல் மேல தான் குதிப்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு மறக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ. இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தலைவா கடற்கரையில் இருக்கும். வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை, பட் இருந்து இந்த இடத்த பார்க்கும்போது வீடியோ எடுக்கணுன்ட்டு லைட்டாக தோடிச்சு மூச்சு வாங்குது கடலில் குடிச்சதுக்கு. வாங்க இந்த இடத்தை சுற்றி பார்ப்போம் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்த கடற்கரை தான் இது, பார்த்துக்கொள்ளுங்க. ஃபேமிலியாக வந்து குளிக்காங்க. அதாவது இந்த கடலை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து கூட, அதாவது என்ன சொல்லுவாங்க, கடல் தொழில் செய்கிறவங்க வந்து கூட. இங்கே எத்தனை போட் இருக்குண்டு. இவர் தான் நம்ம ப்ரோ. இந்த வியூவை காட்டுவோம். இந்த வியூக்காகவே வந்தோம் ப்ரோ. நேரில் பார்க்கறது, ஃபோன் மூலம் பார்க்கறது வியூ எப்படி இருக்கு. இதுக்கு தான் அந்த வீடியோ எடுக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளோ பெண் பிள்ளைகள், எவ்வளோ கூட்டங்கள். நம்மளுடைய கடற்கரை எவ்வளோ. வாங்க கடற்கரை சுற்றிட்டு வரும். கரையாளி நடந்து இந்த இடத்துல வந்து வீடியோ எடுப்பது நான் எதிர்பார்க்கலையே. பார்க்கல, அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. வீடியோ படத்தை மட்டும் யாரும் சுற்றி காட்டு தெரியுதா? ஃபோன் முடியாது ப்ரோ. ஐஃபோன் 11 ப்ரோ, 11. வீடியோ அது ஏற்கனவே படம் பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துருக்காங்க. ப்ரோ இந்த கண்டனே நீங்க தான் ப்ரோ. எல்லாம்
சோக்கு. வீடியோக்கு வந்துடுறது நீங்க கட்டமாயிடாதீங்க. உங்களை காப்பாத்து நான் வேற கருத்தை எடுத்துக்கிட்டு. இந்த கடற்கரையை பார்க்கும்போது சரியா பாசிக்குடா இருக்குதானே, பாசிக்குடா ரேஞ்சில் இருக்குன்னா இங்கே வந்து அது மட்டும் தான் தெரியாது. டூரிஸ்ட் ஆஃபீஸில் வரும் இது என்னடா செங்குத்தில் நிற்கிது சிட்டி. அது என்னது இருக்கு பேர் இல்லை கமெண்ட் பண்ணுங்க. ஓ அதெல்லாம் பயங்கரமாக அடிக்குது. யாரு பெல்ட்டி அடிக்க ப்ரோ, பெல்ட்டி கழட்டி அடிங்க, பெல்ட்டி கழட்டி அடிங்க. கடல் மேலே தான் பெல்ட்டி அடிப்பேன். அடிங்க ப்ரோ பெல்ட்டி. யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கடலுக்குள்ள சுழி வர்றாரு ப்ரோ, சுழி வர சொல்லி விட்டு அடுத்து நின்று வாங்க வாங்க. இது உங்களை உலக நாடை பார்த்து விட்டுருக்கு சரியா. மடியா சுழி அடிக்கிறத, மடியா சுழி அடிக்க ஒரு கொமெண்ட்ஸ்ல வரும். நீங்க வாங்க ப்ரோ, அது தூக்கிடலாம் வெட்டலாம். காமன் கடல் மேல தான் குதிப்பேன். மிஸ் ஆயிட்டு, ரெண்டு பெல்ட் மிஸ் ஆயிட்டு. பெல்ட் மிஸ் ஆயிட்டு ப்ரோ, ட்ரை பண்ணுங்க திரும்பி. ஃப்ரெண்ட்ஸ் பதிலா இங்க நம்மளோட வந்த ஜீவனை பார்ப்போம். ப்ரோ நீ மட்டும் வெளியே திருடா. யூடியூப் ப்ரோ நீங்க இந்த இடத்த பேர் அடிச்சிங்களா? அது வரும் நாளைக்கு 6 மணிக்கு வரும். 6 மணிக்கு வரும். பிகே பிளாக்ஸ் தமிழ் நடிங்க, இல்லாட்டி பிகே பிளாக்ஸ் தமிழ் நடிங்க, இல்லாட்டி படம் நடிங்க. டிராவலிங் வீடியோ தான் வரும். ஏலாத கட்டத்தில் கரையேறிட்டா. ப்ரோ நீங்க தான் ஃபர்ஸ்ட், உங்களை தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலே காட்டுவேன். என்ன உள்ளீச்சில் அடிச்சிருக்கீங்க. உண்டாவா மிதக்குறானே. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அதிசயம் மட்டும் மறுபடியும் மிதந்து வரேன். எப்படி நிலத்தில் கால் போடாம மிதக்கிறது? இந்த யுக்தி எங்க இருந்து கண்டுபிடிச்சிக்காரு? சூப்பர். ப்ரோ
ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். ப்ரோ சூப்பரா பண்ணீங்க. கேருங்களே உங்களே வளைச்சு எத்தனை எடுக்கிறேன் எடுத்தாச்சு உங்களே. ப்ரோ முன்னீச்சல் நீந்த பின்னீச்சல் நீந்தி போறேன். ஏன் உள்ளீச்சல் மட்டும் தான் தெரியும் நமக்கு. எவ்வளோ போறீங்க அவர்த்த பள்ளம் உங்களை தாக்கும். வாங்க அப்படி அந்த ஏரியா ரவுண்ட் அடிச்சுடுவோம். கையெல்லாம் கிடைக்குதுப்பா. வாங்க அங்கே சுற்றி யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு இந்த நினைவு இருக்கு? சரி இந்த படிக்கிறேன். எங்க ஓடுறீங்க? கொடுத்து சரி எல்லாரும் அலைஞ்சு போறாங்க. சின்ன பிள்ளைய பார்க்கறவங்க யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குண்டு கடைசியா யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குண்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அரைகுறையாக பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யாரும் நம்ம விளையாடிக்கிங்க சின்ன வயசில். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுவாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. இருங்க தூக்கிட்டு போறாடு. ஆளை வச்சு கண்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ போறீங்களா? எங்க நீங்க தலைவாதானா? அதுங்க என்ன பாருங்க நாளைக்கு வரும் அது சொல்லிங்க. என்ன சதிக்கிறீங்க? பிகே புலக்ஸ் தான் இருக்கு தமிழ காலில். பிகே புலக்ஸ் தமிழ மறக்காம அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோ பாருங்க. பக்கத்தில் இன்னும் ஹார்ட்லாம் வரையிறாரு. என்னடா அப்புறம் பண்ற? பெல்லு லைக் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்படியே ஒட்டிய வாழை வெக்கத்தில் திருடாண்டு இறந்து Body.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து போக வேண்டிய நேரங்கள் வந்து விட்டது. இந்த இடத்த விட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்க ப்ரோ, தேங்க்ஸா. இவர் தான் அந்த ப்ரொஜெக்டுக்கு எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துகளை கூட்டி வந்தவர் தான். யார் இவர்? இவர் எங்கே இருக்கார்? எல்லாத்தையும் உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி வேறு யாரும் தெரியுமா? இவர் தலவாயிலே ஒரு பெஸ்ட் டான்சர். கிளாசிக்கல் எல்லாமே கிடைக்காட்டு. ஒரு திறமை பட்டு ஒழிஞ்சிருக்காட்டு. வாங்க அப்படியே போவோம். தேங்க்ஸ் ப்ரோ. திரும்பி மீண்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் நான் பார்த்ததே இல்லை. லைஃப் லாங் நல்லா இருக்கு உண்மையாகவே. இப்போ கூட பாருங்கள், சன்செட் மறையிற டைம் இருக்கு. இந்த வியூ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் யாரும் என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம். அப்படியே யோசிப்பான இப்போ இங்கே குளிக்கிறவன் யாராவது ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி யோசனையாக இருக்கும். நான் பாசிக்குலா நான் போயிருக்கேன்னா என்ஜாய் பண்ணியிருக்கேன். இருந்து என்னென்ன பிரச்சனை பார்த்தீங்களா, பாசிக்குலா வந்து முதல் மாதிரி இல்லை. பாசிக்குலாலாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பாசிக்குலா பார்த்தீங்களா சன்செட் தெரியும் ஏதாவது பேர் இருந்துச்சு. பாசிக்குலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முதல் மாதிரி இல்லை. ஒரு என்ன சொல்கிறேன் சார், அந்த முன்னுக்கெல்லாம் அந்த மண்ணெல்லாம் பார்த்து ஒரு குப்பை மாதிரி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் இதாகிட்டோன்னா. உண்மையாகவே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற இடம் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வருங்காலத்துக்கு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வரலாம். இந்த தலவாய் கடற்கரை என்னடா இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு நிறைய பேர் இதில் கமெண்ட் பண்ணுவீங்க தெரியும், உண்மையாக தான் சொல்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு வியூ கூட நல்லா இருக்குது. நான் மேலே திரும்பியும் காட்டு பாருங்கள். இங்கே பாருங்க, இங்கே இந்த வியூவை பாருங்களா. ஏன் சொல்கிறேன்னா அந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இருங்க, இந்த சன்செட் மறை டைம், அதாவது இந்த நேரங்களுக்கு உங்களுக்கு சரி ஒரு 5 மணி போல இந்த சன்செட்டை நீங்கள் பார்ப்பீங்க. மறையில் தருணம் அவ்வளோ அழகாக இருக்கும். சரி ஓகே, நம்ம கோவில் நேரம் வா. என்ன கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு நிறைய கடைகள் கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது. சாப்பாடு சாமான் வாங்குறதுக்கு ஒரே ஒரு கடை தான் இருக்குது. அதில் காசு மாத்திரன்றாலும் மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கடையில் காசே இல்லைன்றாலும் கையன்ற காசை கொடுத்தாலும் அது மட்டும்தான். ஆனால் இந்த இடத்த பொறுத்த மட்டும் நிறைய பேர் வாழ்வாதாரம் இங்கே இருக்குன்றதுல விளங்குது. ஏன்னா அவ்வளோ போட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொங்கலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த தொங்கல்லேருந்து இதாக இருக்குது தொங்கல். அது மட்டும் அந்த இருக்குது ஒரு வியூ இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்குமா. ஏன்னா நான் அவர்த்து வந்து நடந்து போகிறதுக்கு வந்து வியூ பாயிண்ட் போயிடும். அப்போ நமக்கு இப்போ தருணம் இன்னும் கிடைக்கல. இன்னும் அதை கண்டிப்பாக அது வீடியோ போடுறேன். நிறைய ஃபேமிலிஸில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றவங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு சொன்ன ஒரு இது ஒன்று இருக்குது, நான் சொல்ல மறந்தேன். முக்கியமான விஷயமே, தலவாயை பொறுத்த மட்டும் சிங்கள ஆட்கள் வந்து சிங்கள மக்கள் ஃப்ரண்ட் கேமரா. ஆனால் அதை கொண்டு மட்டும் விளங்கலை. இது நம்மளோட தமிழ் மக்கள் தான் கூடுதலாக வசிக்கிற ஏரியா. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் இருக்காங்க. இங்கே சிங்கள மக்கள் தமிழ் மக்களோட சந்தோஷமாக தான் பழகுறாங்க, கதைக்காங்க. கடையில் இருக்குது. ஒரு சிங்கள கிராமமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடற்கரை ஓரமாக ஒரு காலத்தில் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வரும். ஆனால் நிறைய சிங்கள மக்கள் குடியேறுவாங்க என்னுடைய கருத்து. நினைக்கிறேன். ஆனால் இங்கே கூடுதலாக சிங்கள மக்கள் எப்படி வந்தாங்க எனக்கு தெரியல. தெரிஞ்சாக்கள் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்கே முஸ்லீம் மக்கள் இருக்காங்க, தமிழ் மக்கள் இருக்காங்க, சிங்கள மக்களும் இருக்காங்க. 3 இன மக்களும் இங்கே இருக்காங்க. ஓகே, முஸ்லீம் மக்கள் பழமையாக நம்மளோட இருக்கிறவங்க தான். தமிழ் மக்கள் எல்லாம் முஸ்லீம் மக்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கிறவங்க தான். இல்லைங்கள ஒத்தியுமே இருக்காங்க. பக்கத்துலேயே புத்தர் சிலை, புத்தர் கோயில்கள் எல்லாம் இருக்குது. அதான் என்னென்னு தெரியா. தலவாயில் யாரும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தீங்கடா, இங்கே எப்படி சிங்கள மக்கள் வந்தாங்க. ஆனால் கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலேருந்து சிங்கள மக்களுக்கு இருக்காங்களாம். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவங்களோட இருப்பிடம் இல்லைன்றாங்க. அது எந்த கூடிய சாத்தியக்கூறு தெரியாது. தெரியாமல் நம்ம கதைக்கலாது. தெரிஞ்சதுக்கு இல்லை, கண்டிப்பாக சொல்லுங்க இதை பற்றி கேட்போம். இதே மாதிரி வித்தியாசம் வீடியோ பார்த்துருந்தா நம்ம சேனலில் பாருங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கெல்லாம் கூடுதலாக சிங்கள மக்கள்லாம் இருக்காங்க. இது வந்து சிங்கள கடை தான். வீடு வளவு அப்படி நிறைய எத்தனை குடும்பம் இருப்பாங்க ப்ரோ? 50 குடும்பம் இருப்பாங்களா? 50 பேர் இருக்கு தெரியுவாங்க. ஒரு 4-5 குடும்பம், கிட்டத்தட்ட 4-5 குடும்பம் இல்லை, கூட இருப்பாங்க. ஒரு 10-15 குடும்பம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஆனால் இங்கே எப்படி இடம் வந்து வந்தாங்கன்னு தெரியாது. கனகாலம் கூடியிருக்காங்களா அவர் இங்கே? அது நான் கேட்குற கேள்வி எல்லாருக்கிட்டையும் இது தான். கனகாலம் கூடியிருக்காங்க. இதை நான் அப்ளை பண்ணிருந்தேன். இது வந்து ஒரு தமிழ் ஏரியாவில் இருக்காங்க. இங்கே பக்கம் முஸ்லீம் மக்களும் வாழ்கிறாங்க, இங்கே தமிழ் மக்களும் வராங்க, உங்களோட சரி சிங்கள மக்கள். ஆனால் இங்கே வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைண்ணே, எதாவது ஒத்துமையாக தான் இருக்காங்க. ஆனால் வருங்காலத்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வரும் கண்டிப்பாக.
அந்நேரம் யாருக்கு முக்கியத்துவம் என்ன மாதிரி கிடைக்கும் தெரியாது. தெரிஞ்ச இடத்துல கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நல்லா இருக்குது அடுத்து ப்ரோ வாங்கணும் ப்ரோ. நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு புதர்சியில் இருக்க ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச இடத்துல அப்படியே அப்டேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சிங்கள மக்கள் எப்படி வந்தாங்க அதை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, நிறைய பேர் கேட்டதுக்கு முன்னாடி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே பாய்.